போன வாரம் ஒரு பொண்ணு டோபாமைன் சொன்னதுக்கு காண்டாயிட்டாரு. ஏன் டோபாமைன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு. இவர் பேசின பேச்சுக்கு இவருக்கு உண்மையிலேயே நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் காமிக்கணும் அப்படின்றது இருந்தா நீங்க இவரை வச்சுட்டு இவங்க வைஃப் பண்ணதை இவர் அட்ரஸ் பண்ணாலே இவர் தானா ப்ரோவோக் ஆயிடுவார். இவங்க எவ்வளவு புத்தாலித்தனமா அவங்க வைஃப ரொம்ப கிளவரா அடுத்த வாரம் கேம் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நீங்க திவ்யாவை வெளியில தூக்குறதுக்குனே திவ்யாவை பிராண்ட் பண்ண மாதிரில இருக்கு. திவ்யாவால தான் போச்சு, திவ்யாவால தான் ஆச்சு, திவ்யாவால தான். ஏன் அவங்க பிளேயரா தெரியலையா உங்களுக்கு? நடுவுல ஒரு காம்ப்ளிமெண்ட் சொன்னாங்க, பாத்திருப்பீங்க. நடுவுல ஒரு காம்ப்ளிமெண்ட் சொன்னாரு, போன வாரம் நீங்க வந்தப்போ உங்க கேம்ல நான் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆனேன், ஆனா இப்ப வந்து இது ஒஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லும் போது அது சொன்னது சாண்ட்ராக்கு. அதான் சார் சொல்றேன். இப்போ பிரஜினுக்கும் திவ்யாவுக்கும் காமிச்ச சாண்ட்ரா கிட்ட காட்டல. அந்த ஹார்ஷ்னஸ் வந்து சாண்ட்ரா கிட்ட காட்டல. சாண்ட்ரா வந்து சொன்னாரு, சாண்ட்ரா கிட்ட காட்டலன்றதுதான் கேள்வி. இது வந்து ஒரு பயங்கரமா சூட்சமம். அதாவது சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த தப்புலயே பெரிய அக்யூஸ்ட் A1 இவங்க. A2 அது வந்து அது லெவலுக்கு என்னவா பேச முடியுமோ அதான் அதால பேச முடிஞ்சது. அதுக்கு மேல அதை பேச முடியல. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் பேச விடாமலே ஆஃப் பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா ஐயோ உங்களுக்கு ஒண்ணும் தெரியல, அவங்க உங்களை வந்து பயன்படுத்துறாங்கன்னு சொல்றது நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய பூஸ்டிங்க சோத்துல மறைக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? பைத்தியகாரத்தனமா இல்ல இது. இந்த ஷோல பொறுத்த வரைக்கும் அவர் கேட்டதுல, அவர் கவுண்டர் கொடுத்ததுல, அவர் மாஸ் காமிச்சதுல, இன்னைக்கு அவர் சட்டையை கழட்டதுல எல்லாத்துலயுமே பக்கா ஃபிட். ஷோக்கு வந்து மரண மாஸ் ஃபீல் எல்லாமே கரெக்டா இருக்கும். அது எடிட் ஃபார்மேட். வாட் இஸ் இன்சைடு? இன்சைடு தாட் தானே. டே லெஃப்ட் காமிச்ச ரைட்டுக்கு கூட்டு போறதுல கேம். இந்த கேமே அப்படிதானே. சாண்ட்ராவை பண்ண தப்புகளுக்கு அவர்கள் மீது உபயோகப்படுத்தின வார்த்தையும், ஜெயிலுக்கு மட்டுமே போகாம வேலை செய்யாத திவ்யா இவ்வளவு இன்ஃபேக்ட் அந்த பால் மேட்டர்ல திவ்யா அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னதே திவ்யா தான். கேட்கலன்னு பச்சையா போய் சொல்லுது. திவ்யா சொல்லும் போது அந்த வீடியோல பாரு, ரொம்ப தெளிவா திவ்யா சொல்லும் போது அந்த வீடியோல பாரு, ரொம்ப பச்சையா கேட்கல. அப்படி இருக்கிற அந்த ஒரு விஷயத்த உடைச்சு சாண்ட்ராவோட கான்பிடன்ஸ் உடையாம அப்படியே பாதுகாத்த அடுத்த வாரத்துக்கும் கான்பிடன்ஸ், ஐயோ அம்மா நீ ஒன்னும் தெரியாது குழந்தைமா, அப்படியே பத்திரமா விளையாடுமா, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றது இருக்குதுல்ல. சம கேம்.